குழு அமைக்கிறாங்க, நிறைய அவங்களே சோஷியல் மீடியாவுக்கு வாலண்டியர் ஆகுறாங்க, இன்ஸ்டால அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான இடத்துக்கு அவங்க அதெல்லாம் நீஜர்க் ரியாக்ஷன்ஸாக பார்க்குறேன் சார். நீங்கள் இன்ஸ்டா மூலமாக மட்டும்தான் விஜய் அவர்களுடைய கட்சி ஜெயிச்சதுன்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியாது. அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். உங்களுக்குள்ள உங்க அமைச்சர்கள் என்ன செய்தார்கள், உங்கள் கட்சி தலைவர்கள் என்ன செய்தார்கள்? மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு சீட்டு இல்லைன்னா பொன்முடி பையன் மட்டும்தான் நிற்கணுமா? வேலு அவர்களுக்கு சீட்டு இல்லைன்னா வேலு அவர்களுடைய மகன் மட்டும்தான் நிற்கணுமா? காந்தி அவர்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பையனுக்கு கொடுத்தீங்க. அவர் பையனை முந்தி அடிச்சுட்டு அவர் வந்து திருப்பி வந்து பிஃபார்ம் வாங்கிட்டு போறாரு. அப்போ இதெல்லாம் தான் திமுகவினுடைய பிரச்சனைகள். இன்ஸ்டாகிராமில் போய் விஜய் அவர்கள் பேசினதுனால மட்டும் ஓட்டு போடலை மக்கள். திமுக போன்ற ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னங்கிறத அவங்க பார்க்குறத விட்டுட்டு இன்னமும் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சிக்கு மக்கள் விலை போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டினரி ஓட்டருடைய இன்டெலிஜென்ஸை வந்து குவெஸ்சன் பண்ணுற மாதிரி விஷயங்களை திமுக செய்யவே கூடாது. இதை கருணாநிதி அவர்களுடைய திமுக செய்திருக்கார்.